Hi, welcome to the squad. This is Logic IO. ஆக்சுவலி போன வீடியோட ஸ்டார்டிங் லாஜிக் வந்து சொன்னால் கோடை வந்து சொன்னான்னு தெரில ஏன்னோ ஃபைன். ஓகே, ஸோ போன வீடியோவில் வந்து 3 கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். மார்ச் 2025 ஜோவில் கேட்ட இன்டர்வியூ கொஷின்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு 3 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுலேயுமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் சும்மா இந்த கொஷினோட ஆக்சுவல் வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கூகுளில் அடித்து பார்க்குறப்ப இந்த பேப்பரில் கேட்ட முக்கால்வாசி கொஷினை ஒரே வெப்பேஜ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ யா, தேர் யூ கோ. ஓகே ஃபைன். இந்த வீடியோவுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துடலாமா? ஸோ இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் 3 green shirts and 3 red shirts distributed among 6 children that each children receives a shirt? அண்ட் அந்த எல்லாமே வந்து ஐடென்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பச்சை சட்டை இருக்குது, 3 சிவப்பு சட்டை இருக்குது, அண்ட் 3மே வந்து ஐடென்டிக்கல். ஸோ ஒரே மாடலில் ஒரே ஷர்ட்டு 3 இருக்குது க்ரீன் கலரில், 3 இருக்குது ரெட் கலரில். இதை வந்து 6 குழந்தைங்களுக்கு அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ சிம்பிளாக யோசிச்சிங்க அப்படின்னா, 3 குழந்தைங்களுக்கும் ஆக்சுவலி ப்ளூவே கிடையாது. நான் இது ப்ளூன்னு எழுது, பி இல்லை க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ க்ரீன் க்ரீன் க்ரீன், ரெட் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்கலாம். இல்லைன்னா க்ரீன் ரெட் 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 க்ரீன் க்ரீன் அப்படின்னு ஒன்று கொடுக்கலாம். அல்லது க்ரீன் க்ரீன் ரெட் 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 க்ரீன் அப்படின்னு ஒன்று கொடுக்கலாம். அப்படி தானே? இது இல்லாமல் வந்து ரெட் 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 க்ரீன் 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 அப்படின்னு ஒன்று கொடுக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்டை வச்சு இப்படி எழுதலாம். ஸோ ரெட்டு முதல்ல, அப்புறம் க்ரீன் க்ரீன் க்ரீன், ரெட் ரெட் இப்படி இருக்கலாம். அல்லது ரெட் ரெட் க்ரீன் 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 ரெட் அப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 ரெட்டு அதுக்கப்புறம் 3 க்ரீனுங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்படி இல்லைன்னா ரெட்டு க்ரீனு ரெட்டு க்ரீனு ரெட்டு க்ரீனுன்னு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இது ஒன்று எழுத முடியாது. நான் சொல்ல வர்றது என்ன, 3 குழந்தைக்கு க்ரீனு, அடுத்த 3 குழந்தைக்கு ரெட்டு, ஒரு குழந்தைக்கு க்ரீனு, அப்புறம் 3 ரெட்டு, அப்புறம் 2 க்ரீனு. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதில் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ டோட்டலாக 6 சில்ட்ரன் இருக்காங்க. நம்மள்ட்ட 6 ஷர்ட் இருக்குது. ஓகேவா? 6 சில்ட்ரன் இருக்காங்க, 6 ஷர்ட் இருக்குது. இந்த 6 ஷர்ட்டும் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 6 சட்டை 6 கலரில் இருக்குது அப்படின்னா டோட்டலாக நீங்கள் எத்தனை டைப்பில் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபேக்டோரியல் டைப்ஸில் கொடுக்கலாம். ஓகே, நார்மலாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்தாலே 6 வேறு சட்டை 6 வேறு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 6 ஃபேக்டோரியல், அதுதான் ஆன்சர். ஓகேவா? இது வந்து அந்த நார்மல் ஃபார்முலா 6 ஃபேக்டோரியல்ங்கிறது தான். பட் இங்கே என்னன்னா, இந்த 3 ரெட்டு இருக்குல்ல, இந்த 3 ரெட்டும் வந்து ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த க்ரீன் இருக்குல்ல, க்ரீன்லேயும் 3 வந்து ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐடென்டிக்கல்னா அச்சஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து சட்டை பையனுக்கு போகுதா, இல்லை சட்டை 2வது பையனுக்கு போகுதா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அங்கே ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்னா அது வந்து ஐடென்டிக்கலான ஷர்ட். ஸோ இந்த 6 ஃபேக்டோரியலுங்கிறத அதை மட்டும் வச்சிங்கன்னா அது வந்து தப்பாயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, 6 ஷர்ட் இருக்குது, 3 + 3 6 ஷர்ட் இருக்குது. அது 6 குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அதை வந்து பேசிக்காக 6 ஃபேக்டோரியல் டைப்ஸில் கொடுக்கலாம். டிவைடட் பை இதில் 3 ஐடென்டிக்கல்னு சொல்லிட்டாங்கல்ல, ஸோ ஒரு 3 ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். அதே மாதிரி இன்னொரு 3 ஐடென்டிக்கல்னு சொல்லிட்டாங்கல்ல, ஸோ இன்ட்டு இன்னொரு 3 ஃபேக்டோரியல்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 6 × 5 × 4 × 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஒரு 3 ஃபேக்டோரியல். 2 3 ஃபேக்டோரியலை கட் பண்ணிக்கலாம். இங்கே இன்னொரு 3 ஃபேக்டோரியல் இருக்குது கீழே, ஏன்னா டினாமினேட்டரில் 2க்கு 3 ஃபேக்டோரியல். ஸோ 3 ஃபேக்டோரியல் 3 × 2 × 1, 3 × 2 × 1 என்ன 6. ஸோ ஒரு 3 ஃபேக்டோரியல் இந்த 6ஐயும் கட் பண்ணிக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா 5 × 4ன்னு வருது 20. இந்த 20 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெட்டு க்ரீனு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கலர் கொடுத்தாலும் இந்த மாதிரி எழுதுறது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத நேரம் தான். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரியான கொஷின்ஸ் கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணணும், முதல்ல எத்தனை ஷர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா இது ரெண்டும் வந்து எல்லா நேரமும் சேமாக இருக்காது. நிறைய ஷர்ட் இருக்குது ஆனால் கொஞ்சம் சில்ட்ரன் இருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து நம்ம காம்பினேஷன் போடுவோம். இப்போ வந்து சிம்பிளாக சொல்ல போனால் 8 ஷர்ட்ஸ் இருக்குது அண்ட் 4 சில்ட்ரன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8C4 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகேவா? ஸோ 8C4னா என்ன, 8 ஃபேக்டோரியல்
by 4 factorial into 8 minus 4ங்கிறது இன்னொரு ஒரு 4 factorial. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம். 6 ஷர்ட் இருக்குது, 6 சில்ட்ரன். அப்போ 6 is 6 அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, பட் நம்ம அந்த மாதிரி இங்கே இது பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து தப்பாக வரும். ஏன்னா 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் இன்டூ 6 மைனஸ் 6னா 0 ஃபேக்டோரியல்னு வரும். 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1. ஸோ 6 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 1. ஒரே ஒரு டைப்பில் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும். இந்த காம்பினேஷன் ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 1ன்னு வரும். ஆனால் ஒரு டைப்லேயே கொடுக்கலாம். அந்த க்ரீனை வந்து இத்தனை வேறு 3 பேருக்கு கொடுக்கலாம், ரெட்டை வேறு 3 பேருக்கு கொடுக்கலாம், ரெட்டு க்ரீனு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேறு டைப்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாமே சேம் ஷர்ட் கிடையாது, ஆனால் 3 ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த 8C4 இல்லை NCR அப்படிங்கிற இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே ஐடென்டிக்கலான ஷர்ட், அதுலேருந்து இத்தனை ஷர்ட்லேருந்து இத்தனை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கேஸில் அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக 6 ஷர்ட் இருக்குது, 6 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்கிறதால 6 ஃபேக்டோரியல்னு போட்டுட்டு அதில் ஐடென்டிக்கலான ஷர்ட்ஸ் வந்து 3. அந்த க்ரீன் வந்து ஐடென்டிக்கல், ஸோ 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு இன்னும் கொஞ்சம் ரெட்டும் 3 ஐடென்டிக்கல் அப்படிங்கிறதுனால 3 ஃபேக்டோரியல். இதே இது அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், ஐடென்டிக்கலாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி மட்டுமே வந்து முடிச்சிடலாம். ஸோ அதனால் 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை சேமாக இருக்கிறதுனால, ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால 3 ஐடென்டிக்கலாக இருக்குங்கிறதுனால 3 ஃபேக்டோரியல், இன்னொன்று ஒரு 3 ஐடென்டிக்கலாக இருக்குங்கிறதுனால இன்னொரு ஒரு 3 ஃபேக்டோரியல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20. ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழப்பமாக இருக்குன்னா மற்ற போர்ஷன் எல்லாத்தையும் விட்டுருங்க, இந்த ஒரு இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டோட்டலாக 6 ஷர்ட் இருக்குது, 6 குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, 6 ஃபேக்டோரியல் வேஸில் கொடுக்கலாம். அதில் 3 ஐடென்டிக்கல், ஒரு செட் ஆஃப் 3 ஐடென்டிக்கல், இன்னொரு செட் ஆஃப் 3 ஐடென்டிக்கல். அதனால் டிவைட் பண்ணுறோம், 3 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ எதுனால இப்படி டிவைட் பண்ணுறோங்கிறதுக்கு மட்டும் சொல்கிறேனே. ஓகே, இப்போ வந்து க்ரீன் ரெட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நீங்கள் ஒரு பாசிபிலிட்டியாக தான் கன்சிடர் பண்ணுவீங்க. சப்போஸ் இதில் வந்து க்ரீன் 1, க்ரீன் 2, க்ரீன் 3ன்னு இருக்குன்னா G1, G2, G3ங்கிறது ஒன்றும், G2, G1, G3ங்கிறது ஒன்றும். இது ரெண்டும் வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் இல்லையா? G1, G2, G3யும் G2, G1, G3யும் வேற. ஸோ இது ரெண்டையும் வேற நீங்கள் நினைக்கலாமான்னு கேட்டால் இந்த இடத்துல நினைக்கக்கூடாது. ஏன்னா 3 க்ரீன் ஷர்ட்டுமே வந்து ஐடென்டிக்கலான ஷர்ட். ஸோ இது யாருக்கு போகுதுங்கிறது அந்த இடத்துல மேட்டர் கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாத்தையும் எலிமினேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த 3 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த க்ரீனுக்குள்ளேயே G1, G2, G3, G2, G3, G1, G3, G2, G1 அப்படின்னு 3 இது வருது இல்லையா? அந்த 3த்தையும் எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் இந்த 3 ஃபேக்டோரியல். அதே மாதிரி ரெட்லையும் அந்த மாதிரி R1, R2, R3, R2, R3, R1, R3, R2, R1 அந்த மாதிரி சொல்லி வேற இது வர்றதை எலிமினேட் பண்ணுறதுக்காக இந்த 3 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணுறோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20. ஓகேவா? ஸோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண கொஸ்டின், நம்மளே லாஜிக் எவ்வளோ முன்னாடியே சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். A tortoise currently at the bottom of 65 meter hill. ஸோ 65 மீட்ரு உயரம் இருக்கிற ஒரு ஹில் இருக்குது. இது ஹில்லு போல் எப்படி வேணால் சொல்லிக்கிட்டும், பட் அது ஒரு உயரம், அவ்வளோதான். அண்ட் இந்த இடத்துல கீழே வந்து ஒரு ஆமை உள்ளது. அஜித் ரசிகர்கள் யாரும் அஃபண்ட் ஆக வேண்டாம், ஒரு நார்மலான ஆமை, சரியா? எவ்ரி ஹார் த டாட்டாய்ஸ் கிளைம்ஸ் 5 meters. ஒரு மணி நேரத்தில் அது என்ன பண்ணுது? 5 மீட்ரு மேலே போகுது, 3 மீட்ரு கீழே சருகுது. ஓகேவா? இங்கே அதை தான் போட்டிருக்காங்க. 5 meters ஸ்லிப்ஸ் டவுன் 3 meters. 5 மீட்ரு மேலே போயிட்டு 3 மீட்ரு கீழே சருகுது. ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் த டாட்டாய்ஸ் டு ரீச் த டாப் ஆஃப் த ஹில்? ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? 5 மீட்ரு மேலே போகுது, ஸோ +5, 3 மீட்ரு கீழே சருகுது, ஸோ -3. இது பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர்ஸ்னு வருது. ஸோ எவ்ரி ஹார் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டாய்ஸ் 2 மீட்ரு மேலே போய்கிட்டே இருக்கு. ஏன்னா அதிகமாக ஏறுது, கம்மியாக சருக்குதுன்னா பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ 1 மணி நேரத்துக்கு 2 அடி மேலே போகுது. 2 அடி கிடையாது, 2 மீட்ரு மேலே போகுது. ஸோ நம்ம என்ன நினைப்போம்? டிரெக்டாக 65/2ன்னு போட்டுடலாம். அப்போ வந்து 32.5 meters வரும்னு நினைப்போம், விச் இஸ் ராங். இப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? இந்த 2 meters இருக்குது, இந்த 2 meters வந்து எவ்ரி ஹார் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதில் வந்து ஒரு தடவை அது மேலே ஏறுது அப்படின்னா 5 மீட்டர் நவல முடியும். ஸோ அந்த 5 நான் அப்படியே விட்டுறேன். இந்த 65லேருந்து அந்த 5 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மீதி 60 மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எதுக்கு எடுக்கிறேன்னு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் புரியும். அந்த 60 மட்டும் 2ஆல் டிவைட் பண்ணனா நம்மளுக்கு 30 வரும். ஸோ 30 hours
30 ஹார்ஸ்ல அது 60 மீட்டர்ஸ் உயரத்தை ரீச் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 5 மீட்டர் மேல போகுதுல்ல. அந்த 5 மீட்டர் மேல போறப்பவே 65 ஆயிருது. 60 + 5 65 மீட்டர். அது வந்து இந்த மலையோட உச்சத்துக்கு வந்துருது. அந்த ஆமை என்பது. சரியா? அதுக்கப்புறம் அது உச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது கீழ சறுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இப்ப மேல ஏறிட்டு இருக்கு சறுக்கும். மேல வந்ததுக்கப்புறம் அங்க ஒரு பிளாட்யூ இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்களேன். அப்படின்னா அந்த இடத்துலயே அது ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது கீழ சறுக்குனாலும் நம்மளுக்கு டசன்ட் மேட்டர். ஏன்னா நீங்க ஹைட்ட வந்து அந்த இடத்துல ரீச் பண்ணிட்டீங்க. ஸோ இது இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 32.5ன்னு ஆன்சர் வரும். இதோ இந்த இந்த கான்செப்ட்ட சேர்த்து கன்சிடர் பண்றப்ப 31 ஹார்லயே 31 ஹார்லயே அது வந்து அந்த மலையோட உச்சத்த கெரியரோட உச்சத்த தொட்டுடுச்சு. சாரி நெறைய ஓகே ஃபைன். ஆமா கெரியரோட உச்சத்த தொட்டுச்சா இல்லையாங்கிறது நம்மளுக்கு இப்ப மேட்டர் கிடையாது. பட் இதுக்கான ஆன்சர் வந்து 31 ஹார்ஸ் தான். ஃபைன். ஓகே. ஸோ இதுதான் இந்த இந்த டாடாஸ் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். சிம்பிள் தான். இந்த 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சுட்டு அத வச்சு தான் நீங்க பண்ண போறீங்க. பட் டைரக்ட்டா டிவைட் பண்ணி அதுதான் ஆன்சர்ன்னு எழுதிறாதீங்க. எப்பயுமே அதால எவ்வளோ போக முடியும்? ஒரு ஸ்ட்ரெட்ச்ல வந்து 5 மீட்டர் மேல போக முடியும்ல. ஸோ அத விட்டுட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணுங்க. அந்த லாஸ்ட் ஸ்டெப்ப மேனுவலா பண்ணி பாருங்க. சில நேரங்களில் இது வேற ஆன்சரும் வரும். இப்படி எக்ஸாக்ட்டா 31 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில நேரங்கள்ல 32 கூட வரலாம். பட் மேனுவலா கால்குலேட் பண்ணுங்க. அந்த லாஸ்ட் ஸ்டெப்ப மட்டும். எவ்வளோ மேக்ஸிமம் போக முடியுமோ அத சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மிச்சத்த மட்டும் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதான் 2வது கொஸ்டின் டாடாஸ் கொஸ்டின். அடுத்து இருக்கிற கொஸ்டின் இந்த கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ f of x plus y is equal to f of x plus f of yன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் x and y. f of 2 வந்து 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. f of 3 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ f of 3 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க கொஸ்டின்ல என்ன குடுத்திருக்காங்க? f of x is equal to f of x plus y is equal to f of x plus f of y ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த f of 3 எப்படி நீங்க பிரிச்சு எழுதலாம்? f of 3க்கு பதிலா அத 2 plus 1ன்னு எழுதலாமா? 3 வந்து 2 plus 1ன்னு எழுதலாமா? ஸோ அத f of x plus y ஃபார்மட்ல இருக்கா? அப்ப f of 2 plus f of 1 அப்படிங்கிறது வந்துருதா? இந்த f of 2க்கு பதிலா 4ங்கிற வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லயே குடுத்திருக்காங்க. அத நம்ம அப்படியே இங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். பிளஸ் f of 1. f of 1 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த f of 1 ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, அவங்க ஆல்ரெடி நம்மளுக்கு குடுத்தத தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். என்னன்னா, f of 2 வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. f of 2 எப்படி எழுதலாம்? f of 1 plus f of 1ன்னு எழுதலாமா? f of 1 plus 1 தான் f of 2. ஸோ இத வந்து f of x plus y ஃபார்முலா போடுறப்ப f of 1 plus f of 1ன்னு எழுதலாம். is equal to 4. f of 1 plus f of 1 என்ன அர்த்தம்? அது 2f of 1 அப்படிங்கிறது தான் அர்த்தம். 2f of 1 is equal to 4. அப்படின்னா f of 1 is equal to 2. ஸோ இது வந்து 4 plus 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 6. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இது நம்ம முன்னாடியே கூட சால்வ் பண்ணியிருக்கோம். பட் அகைன் சிம்பிள்ங்கிறதுனால நான் இப்போ பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 3மே சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். அதில் 3ல 2 கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டின் தான் வந்து புது கொஸ்டினாக இருந்துச்சு. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தடா.